ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 7-8 பல் பூண்டை உரித்து மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி, இதையும் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 2 தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 2 கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இந்த சூட்டுக்கே வதங்கிடும், அதுவே போதும். அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இருக்கிறதால நான் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சரி பார்த்துட்டு மூடி வைங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாமே வதங்கி வர. இதை பாருங்கள், இந்த மசாலாவோட கலர் நல்லா மாறி வதங்கி வந்திருக்கு. இது இப்போ மசாலா வதங்கிருச்சு. நம்ம நண்டை சேர்த்துடலாம். நண்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலாவை நான் எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். ஏன்னா நண்டில் மிக்ஸ் பண்ணும்போது அது சரியாக போகாது, மசாலாலாம் அப்படியே இருக்கும். நம்ம எடுத்துட்டு அப்புறமா மேலே கொஞ்சம் ஊற்றி விடலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இந்த நண்டை நான் இதில் சேர்க்க போகிறேன். இது ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச இடத்துலையே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக விற்கிதுன்னு சொன்னாங்க. மசாலா நல்லா சுண்டின பிறகு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதை சேர்க்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவியோட. இதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வச்சுட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ இதை நம்ம கிளறி விடலாம். இதை கிளறதான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம்தான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இதை each crab is about a pound, right? Yeah. That's darn heavy. இதில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த கிரேவியை எடுத்து மேலே ஊற்றி விடுங்க. இந்த கிரேவி உங்களுக்கு தோசை, இட்லி, ரைஸு இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அடிக்கடி நடுவில் இந்த மாதிரி மசாலாவை மட்டும் நம்ம எடுத்து மேலே ஊற்றி விடணும். ஏன்னா இதை ஃபுல்லாக கிளற முடியாது. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இன்னும் பெரிய பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் வச்சு கிளறிக்கலாம். நண்டு வேக டைம் எல்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஆனால் இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறும், லைட்டாக இப்படி மாறும்போது நம்ம இறக்கிடலாம், ரெடி ஆகிடும். இது கலர்றது ஒன்று தான் இதில் சேலஞ்சான விஷயம். இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க.
நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான நண்டு மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.